தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார், உபத்திரத்தை அனுமதிக்கிறார். ஆனால் அவரை நாலேஜ் இல்லாமல் உபத்திரட்டு வராது. நீ தப்பு செய்ய ஸ்டாப் பண்ண முடியும் அவனால். சூழ்நிலையில் சில நேரத்தில் அனுமதிக்கிறார் உபத்திரத்தை. சில உபத்திரவங்கள் நம்மளை உருவாக்கும். இப்போ என்ன சில உபத்திரவங்களை என்னால் உருவாக்கியிருக்கு. சில உபத்திரத்தை நான் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு பார்க்கும்போது உண்மையை சொல்கிறேன், இந்த 3 வருஷத்தில் நிறையா காரியம் நான் கற்றுக்கொண்டேன். 2024 இருந்து ஆவியனை வழிநடத்த ஆரம்பித்தார். ஆனால் அதிகமாக இந்த 1 வருஷத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு உண்மையாலுமே சிந்திச்சு பார்க்கும்போது நான் தான் முட்டாளாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் நான் ஆண்டவர் இப்போ அழுகும்போது சொன்னார், நான் அனுமதிச்சேன் அப்படிங்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறாரு? அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு. அதிகமாக ஆண்டவருடைய காரியங்களை நான் சில தனிமையாக உட்காந்துருப்பேன், வீட்டில் உட்காந்து எழுதிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு பாரம் வரும். என்ன ஆண்டவரை இப்படி இருக்குன்னு சொல்லி எழுதி இருக்கும்போது ஆண்டு சொல்லுவார், என்னோட அதிக நேரம் செலவு பண்ணுறேன். இப்போ தேவனுடைய திட்டங்களை பார்க்கும்போது நம்ம பைபிள் காலேஜுக்காரங்களே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்லாம் போட்டிருந்தோம், அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதனால நான் ஜாலியாக இருந்தேன். சரி, அவங்க நடத்திக்கிறாங்க, அவங்க கிளாஸ் எடுத்துருவாங்கன்னு. இப்போது சிலர் வராதங்காட்டிக்கு என்ன ஆச்சுன்னா மொத்த பைபிளையும் மறுபடியும் ரீகால் பண்ணுறக்கு எனக்கு என்ன செஞ்சார், திரும்ப பார்க்குறக்கு ஒரு உதவி செஞ்சார். திரும்பவும் நான் எழுத ஆரம்பித்தேன். பார்த்தா புது வெளிப்பாடுகள், புது காரியங்கள், புது அப்போ தான் நினச்சேன், நல்லது. நம்மளோட வாழ்க்கையில் வர பிரச்சனை நமக்கு நல்லதுங்க. நமக்கு ஒரு பொருள் இல்லாத போது தான் அந்த பொருளோட அருமை நமக்கு தெரியும். ஒரு டியூப்லைட், சின்ன டியூப்லைட், நான் முதல்ல ஒரு வீட்டில் குடியிருக்கும்போது அது நல்லா இருந்துச்சு. சும்மா எதுக்கு இருக்கு தூக்கி கொடுத்துட்டேன், வெளியே போட்டாச்சு. அன்றைக்கி நைட் டியூப்லைட் பீஸ் போயிடுச்சு. நல்ல டியூப்லைட் எதுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி வீசினதுக்கப்புறம் இந்த டியூப்லைட் போயிடுச்சு. இப்போ அருமை எனக்கு எது தெரியுது? தூக்கி வீசினது ஓடி இப்போ நான் அங்கேயே இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து நான் மாட்டிட்டேன். எங்கள் அண்ணன் வந்தார், குப்பையிலேருந்து எதுக்குள்ள போய்கிட்டு போறேன்னாரு. அந்த குப்பையே போட்டவன் நான் தாண்டா. புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் நம்ம குப்பைன்னு சொல்லி எறியுது, நம்ம குப்பை தேவைப்படும். நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு அனுமதிக்கிற எல்லா உபத்திரத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.